மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவிலிருந்து தமிழகத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சேலத்திற்கு அருகே அந்த லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிதம்பரம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்த மாவட்டத்தில் பரதநாமி தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் பரதநாமி போலீஸ் வாகன தணிக்கை ஈடுபட்டனர். அப்போது கல்கத்தாவிலிருந்து சேலத்திற்கு இரும்பு ஸ்டீல் பைப்புகள் ஏற்றி வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் 76 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் லாரி ஓட்டுநர் மற்றும் லாரி கிளீனரை பரதநாமி காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பிரகாஷ், வாணியம்படி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. மேலும் லாரியில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ கஞ்சா மற்றும் லாரி பறிமுதல் செய்து 2 மீது வழக்கு பதிவு செய்து மேலும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய நபர்கள் குறித்து பரதநாமி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு பரதநாமி வழியாக கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.